மத்தவங்க ஊழல் செஞ்சா தப்பு, அதுவே சிபிஐ இடின்னு கேஸ் மூட்டைகளை தூக்கிட்டு வர்றவங்கள ரெட் கார்பெட் விரிச்சு கூப்பிட்டா அது தூய சக்தியா? என்னங்கடா உங்க நியாயம்? பாஜகவோட வாஷிங் மிஷினாவது பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாதான் வெளுக்கும். ஆனா நம்ம டிவிக்கு வாஷிங் மிஷின் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு பின்னணி இருக்கவங்கள தூய சக்தியாக பியூர் பண்ணி கொடுத்துருது. மக்களோட வரி பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சு சாமானிய மக்களுடைய தலையில இடைத்தேர்தல் திணிக்கிறதுக்கு பேர் தான் புதிய தூய அரசியல் மாடலா மிஸ்டர் விஜய். தாவேக்காவை பிஜேபியோட பி டீம்னு சும்மா சொல்லலீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற குதிரை பேரத்துக்கு பின்னாடி முழுக்க முழுக்க இருக்கிற மாஸ்டர் பிளான் யாருது தெரியுமா? இந்த வீடியோல அதையும் தான் பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். ஊரா வீட்டு காசுல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க, மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன்னு ஊர் ஊரா போய் மேடை போட்டு பேசினது இல்லாம சட்டமன்றத்திலையும் பஞ்ச் டைலாக் அடிச்சு விட்டாரு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு யதார்த்த அரசியல் என்னவா போயிட்டு இருக்கு? நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன், ஆனா அந்த மக்கள் பணத்தை தொட்டவங்களை என் பக்கத்துல கொண்டு வந்து வச்சு அவங்க மூலயமா பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சூசகமா சொல்லி இருக்கிறாரான்னு நினைக்க தோணுது. இங்க என்னடா நடக்குது? குதிரை பேர அரசியல்ல பாஜகவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு மோசமான முன்னுதாரண அரசியல தமிழ்நாட்டுல திணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகள்ல சிக்கி சிபிஐ இடி ஐடின்னு சொல்லி கேசுகள்ல தொங்கிட்டு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் சில இந்நாள் அதிமுக எம்எல்ஏக்களையும் அவசரமா எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா பண்ண வச்சு உங்களோட கட்சியில இணைக்கிறீங்க. குறிப்பா அதிமுக 2 விஜயபாஸ்கர்களையும் ஜெட் ஸ்பீட்ல தூக்குறீங்க. உங்க கட்சிக்கு வலுக்கட்டாயமா சம்பந்தப்பட்ட தொகுதிகளை இடைத்தேர்தலையும் திணிக்கிறீங்க. இதுக்கு பேர் தூய அரசியலா மிஸ்டர் விஜய்? ப்ரோ சீரியஸ்லி நோ கரப்ஷன் பயங்கரமா சீனை போட்டுட்டு இப்ப சிபிஐ இடி ஐடி கேஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்ட்டிக்குள்ள கூட்டிட்டு போய் ரீபிராண்டிங் பண்றீங்களா? ப்ரோ திஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஹைப்போக்ரசி, லைக் சீரியஸ்லி கிரிஞ்ச். ஊழல்வாதிகளுக்கு தூய சக்தி நீ டாக் லைன் வேற. வாட் ஏ மாஸ்டர் கிளாஸ் இன் வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் மிஸ்டர் விஜய் ப்ரோ. சட்டமன்றத்துல பார்ட்டி ஃபண்ட பத்தி ஆதவ் அர்ஜுனா எகிரி குதிச்சப்போ எதிர்கட்சி தலைவர் சனாதன எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தைரியம் இருந்தா எந்த கட்சின்னு சொல்லுங்கன்ட்டு ஓபன் சேலஞ்ச் கொடுத்தாரு. அப்போ அதுக்கெல்லாம் வாய் திறக்காம மௌனமா இருந்துட்டு இப்ப யாருக்கு டிவிக்கு ரூட் போடுறாங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. எக்ஸ் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் மேல குட்கா ஊழல் வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்குது. தமிழ்நாடு எக்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் மேல குட்கா ஊழல் வழக்குல மாசம் 14 லட்சம் ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாருன்னு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்குது. இத நாங்க சொல்லப்பா சிபிஐ ரெக்கார்டு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 35 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காருன்னு கேஸ் போட்டிருக்கு இன்னொரு விஜயபாஸ்கர் மேல. அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நபர்களை தான் இப்ப டிவிக்கு வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சி தூய சக்தின்னு மேடை ஏத்திருக்கிறாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா கேஸ் எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்கன்னு தாவேகா தலைமை சிம்பிளா சொல்லிடுச்சாமா. அப்போ தாவேகா தரப்பு லஞ்சத்தை ஒழிக்க போறோம்னு கம்பு சுத்தினது எல்லாம் வெறும் ஏமாற்று வேலைதானா மக்களே? பொதுவாவே இப்ப வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது 2 சீரியல் வந்துட்டு ஓடுல டம்மி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே வந்துட்டு அந்த சங்கமும் இந்த சங்கமும் சொல்லிட்டு 2 சீரியல்களை இணைச்சு ஒரு வாரத்துக்கு வந்து ஓட்டுவாங்க டிஆர்பி ரேட்டிங்காக. இப்ப அந்த மாதிரி டிவிகேல இணைப்பு விழா சங்கமும் நடந்துட்டு இருக்குது. அந்த மேடை நின்றுட்டு தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நாங்க ஆட்சிக்கு வந்த 10 நாள்ல பிடபிள்யூடில இருந்து எல்லா துறைகளிலும் ஊழல அறவே ஒழிச்சிட்டோம்னு பில்டப் கொடுக்கிறாரு. அட வளர்ந்து கெட்ட அண்ணா ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு நியூஸும் வந்துட்டு வேகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அது என்னன்னா அரசு வழக்கறிஞர் நியமனத்துல டிவிகேல 5 லட்சத்துல வந்துட்டு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டு வசூல் வேட்டை நடத்தப்படுதுன்னு வேற எந்த எதிர்கட்சிகளும் சொல்ல. திமுக சொல்ல, அதிமுக சொல்ல, பிஜேபி சொல்லல, நாம் தமிழர் கட்சி கூட சொல்லல. சொன்னது யாருன்னா டிவிகேவோட வழக்கறிஞர் அணி இணை செயலாளரான ஞான சௌந்தரி அப்படின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் தான் இந்த புகாரை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கட்சி வேற்று கட்சிலாம் வித்தியாசமே இல்லைங்க. யாரு வெயிட்டா லம்பா காசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்னு சொல்லிட்டு தாவேக்கால உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லி இருக்கிறாங்க. அது யாரோட கட்டுப்பாட்டில் நடக்குது? தாவேக்கா கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரான புசி ஆனந்துக்கு கீழே தான் இந்த வேலைகள்லாம் நடக்குதுன்னு டிவிகே கட்சியை சேர்ந்த அட்வொகேட் ஞானசௌந்தரி பெண் வழக்கறிஞர் வந்துட்டு ஓப்பனா சொல்லி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க தோழர்களே, ஊழலை ஒழிக்க போறோம்னு வந்தவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அரசு வழக்கறிஞர் நியமனத்துல லட்சக்கணக்கில் காசு வாங்குறாங்க. அப்ப சாமானிய
மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இப்ப ஏற்கனவே வீடியோ சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். வைகோ அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வந்துட்டு ஓப்பனா ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. எம்டிஎம்கே எம்எல்ஏக்கு உதயசூரியன் சின்னத்துல இருந்து நின்னு ஜெயிச்சதுனால அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இடைத்தேர்தல்ல தானே வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதா விஜய் அவர்கள் சொன்னதா வைகோ அவர்கள் ஓப்பனா சொன்னாங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு தாவேக அரசு தொடர்ந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வைகோவோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் பெரிய சாட்சி. அதனாலதான் வைகோவோட இந்த பிரஸ் மீட் வீடியோ பென்டிரைவ்ல ஏத்தி திமுக வந்துட்டு ஆளுநருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு ஆளுநர் தரப்பு இதுல அமைதி காக்குது. அதே சமயத்துல இப்போ செந்தில் பாலாஜி மேல 3 பேர் டிவிகே எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ கிட்ட பேசினதாகவும் அதுல 6 பேர் டீலுக்கு ஓகே சொன்னதாகவும் தான் டாக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, காசு தரேன்னு சொல்றது குதிரை பேரனா, நீ ராஜினாமா பண்ணிட்டு வா உனக்காக பிரச்சாரம் பண்ணி மீண்டும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு பேரு என்ன பேரம்? அதுவும் குதிரை பேரம் தானே. அப்ப செந்தில் பாலாஜி மேல எஃப்ஐஆர் போடுறவங்க அதே குதிரை பேர வாக்குறுதியை கொடுத்த சிஎம் விஜய் மேல வந்துட்டு ஏன் கேஸ் போட மறுக்கிறாங்க? விஜய் மேல கேஸ் போடணுமா இல்லையா அப்படின்னு திமுக தரப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அதிமுக மீது இருக்கிற வழக்குகளை காட்டி மிரட்டி உருட்டுதுன்னு சொன்னாங்க. இப்போ கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தேர்தல் அபிடவிட்ட பார்த்தா அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை பிரிண்ட் போறது பக்கங்கள் இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான பெண்டிங் கேஸ் ஊழல் வழக்குகள் இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதே போல விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு ஆகட்டும், அந்த ரெய்டின் போது அதாவது ஆர்கே நகர் மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது நடந்த அந்த ரெய்டு சமயத்தின் போது அவர் வீட்டுல இருந்து தூக்கி வெளியே வீசப்பட்ட அந்த பொருள் எல்லாத்தையும் வெளிப்படையா தெரியும். அதே மாதிரி வீட்டுல கைப்பற்றப்பட்ட டைரியில வந்துட்டு எங்கெங்க யார்கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க அப்படியே டீட்டெயில் எல்லாம் இருக்கும் போது இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு டிவிகேல சட்டுன்னு இணையறாங்கன்னா பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாமலே இது நடக்கும். ஆனா பாஜக இது ஏன் தடுக்காம வேடிக்கை பாக்குது அப்படின்றது யாருக்காவது புரியுதா? இங்கதான் பாஜகவோட 25 வருஷம் சித்தாந்த மாஸ்டர் பிளானே இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள சித்தாந்த ரீதியா ஹிந்துத்துவ அரசியலை பேசி பாஜகவால காலோன்றி ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் டிவிகே வச்சு முதல்ல அதிமுக காலி பண்ண இதை பிஜேபி டைரக்டாவே காலி பண்ணி மத்த ஸ்டேட்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சியில ஒரு பெரிய கட்சி உறவாடி கெடுக்குதோ அதே போலதான் அதிமுக தமிழ்நாட்டுல உறவாடி கெடுக்கலாம்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா பிஜேபியின் மீது வந்து தமிழ்நாட்டுல இந்த விஷயங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களும் தொடர்ந்து அதிமுக தரப்புக்கு வந்துட்டு முற்போக்காளர்கள் கொடுத்த அந்த எச்சரிக்கை மணியும் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆச்சு. சாதாரண மக்கள்கிட்ட கூட கொண்டு போய் கேட்டாக்கா அதிமுகவை பிஜேபி காலி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படைய எல்லா மக்களும் போட்டு உடைச்சதுனால இதே மாதிரி நிலைமை போச்சா. தமிழ்நாட்டுல ஒரு விமர்சனம் வந்து பிஜேபி மேல விழுந்ததுனாக்கா அது இந்தியா முழுக்க வந்துட்டு எதிரொலிக்குது. அதனால வந்துட்டு அதிமுகவை பிஜேபி நம்ம டைரக்டா காலி பண்ண வேணாம், அதை விஜய வச்சு காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதிச்சது. அதே போல வந்துட்டு விஜய்க்கு இணக்கமாக சில விஷயங்களை ஆளுநர் மூலமா செய்யறதுக்கான வேலைகளும் செஞ்சதுக்கு காரணம் அதிமுகவை விஜய வச்சு காலி பண்ணணும். அதாவது ஒட்டுண்ணி பாஜக அதிமுகவை நேரடியா காலி பண்ண இனி நம்ம பேர் தமிழ்நாட்டை நாடிடுன்றதுனால விஜய வச்சு அந்த வேலையை ஸ்மார்ட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவையும் மோத விட்டு இவங்க 2 பேர் திமுக அதிமுக பலவீனப்படுத்தணுன்றதே இவங்களுடைய இன்னொரு மாஸ்டர் பிளான். கொள்கை இல்லாத டிவிகேவை பின்னால ஏதாவது ஒரு நாள் ஊழல் மற்றும் நிர்வாக குறைபாட்ட காரணம் காட்டி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதை அப்படியே லிங்க் பண்ணுங்க. டெல்லியில வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியோட அரவிந்த் அவங்க ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு அது அவங்ககிட்ட சித்தாந்தமும் இருக்க கொள்கை இருக்காது. கேட்டா ஊழல் ஒழிப்பு தூய அரசியல் அப்படின்னு பேசுவோம் விஜய் பேசுன மாதிரியே. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசியில் அவங்க மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தான் உள்ள தூக்கி போட்டு அரவிந்தோடைய ஆட்சியையும் காலி பண்ணாங்க. அதே போலதான் டிவிகேவையும் தமிழ்நாட்டுக்குள்ள டிவிகேவை காலி பண்ணிட்டு மீண்டும் வந்துட்டு பாஜக ஈஸியா வந்துட்டு நுழையறதுக்கான வேலையை விஜய் மூலியமாவே தந்திரமா செஞ்சிட்டு இருக்குது பிஜேபி. இதுக்கு முழு உதாரணம் டெல்லியில ஆம் ஆத்மி எப்படி காலி பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மெத்தடு தான் தமிழ்நாட்டுக்குள்ள சேம் ஃபார்முலா ஸ்கெட்ச மாத்தாம அப்படியே கொண்டு வந்து இப்ப நிறுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. இப்ப விஜய் தரப்புக்கு நம்ம கிட்ட சில கேள்விகள் இருக்கதான் செய்யுது. ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தி டிவிகேவுக்கு சிபிஐ இடி ஐடி லஞ்ச ஒழிப்பு துறைன்னு பல விதத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய
விஜயபாஸ்கர்கள் மட்டும்தான் கிடைச்சாங்களா? டிவிக்கோட சொந்த கட்சி அட்வொகேட் 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்ச புகார் கொடுத்திருக்காங்களே, இதுக்கு ஏன் விஜய் வாயை திறக்கல? ஓத் ஆஃப் சீக்ரெட்ஸியை மீறி அரசு ரகசியங்களை விவாதிக்கிற இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்ற வெளிநபர்கள் வந்துட்டு ஏன் இருக்கணும்? இதுவே விஜயோட முதலமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்கு போதுமான சட்டம் இல்லையா? வைகோ அவர்கள் ஓப்பனாவே குதிரை பேர அரசியல் விஜய் வந்து ஈடுபட்டிருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஆளுநர் மாளிகை தரப்பு இன்னும் ஏன் உறங்கிட்டு இருக்குது? ஆளுநர் யாருக்கு துணைப்பு வர்றாரு? அதிமுக இருந்து டிவிகேக்கு வந்து சேரக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பின்னணியில இருக்கக்கூடிய டெல்லி அசைன்மெண்ட் விஜய் எப்ப மறுக்க போறாரு? மக்களோட வரிப்பணத்தை தொடவே மாட்டேன்னு சொன்ன பஞ்சு டயலாக் கூட்ட விஜய் அவர்களே, உங்க அரசியல் பேராசையால வர்ற இந்த இடைத்தேர்தல் செலவை சாமானிய மக்களோட தலையில ஏத்துறீங்களே, இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலா? மக்களை வெளிப்படையா சொன்னாக்கா அதிமுக பெரும்பாலான பகுதி இப்ப டிவிகேக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியமாயிட்டு இருக்குது அப்படின்றதையும் ஆதவர்ஜனா ஓப்பனா சொல்லியிருக்கா. கிட்டத்தட்ட 90% அதிமுக டிவிகேக்குள்ள வந்துருச்சுன்னு. இப்படி கொள்கையே இல்லாம ஊழல் வழக்குகளை வச்சிருக்கவங்கள ஒன்னா சேர்த்து உருவாக்குற இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு நன்மையா இல்ல டெல்லி பிளான நிறைவேற்றுறதுக்கு வந்த பி டீமா? உங்க கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. அடுத்து இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண